ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து அசுல் கேம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட மெயின் மோட்டிவ் வந்து நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் சாக்லேட்டியர். இது வந்து உங்களோட சாக்லேட் போர்டு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இந்த பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கில் இருக்கிற சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த போர்டில் ஃபார்மேஷன் பண்ணணும். அந்த ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது, பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டப் என்னன்னு கிளியராக பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம 4 பிளேயர்ஸ் விளையாடுறாங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த போர்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருங்க. இந்த பின்னாடி இந்த ஒயிட் கலர் இல்லை, இது வந்து சோலோ பிளேயருக்கு. இது வச்சுட்டு 4 பிளேயர்ஸ்க்கு இந்த அட்டை வந்து 9 வைக்கணும். பின்னாடி பக்கம் இல்லை, முன்னாடி இந்த அட்டையை வந்து 4 பிளேயர்ஸ்க்கு 9 வைக்கணும், 3 பிளேயர்ஸ்க்கு 7 வைக்கணும், அப்புறம் 2 பிளேயர்ஸ்க்கு 5 வைக்கணும். அதை வச்சுட்டு ஒரு டைல் மேலேயும் 4 சாக்லேட்ஸ் ரேண்டமாக எடுத்து வச்சுட்டு இந்த 1ன்னு போட்ட டோக்கனை நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் ஒரு க்யூப் இருக்கும், அதை எடுத்து எல்லாரோட போர்ட்லேயும் இந்த 0 அப்படின்னு இருக்குல்ல, அந்த 0 மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி. உங்கள் டேர்னில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே 9 டைல்ஸ் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு டைலை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் இந்த டைல் சூஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணால் நான் வந்து இந்த 3 ரெட்ஸையும் எடுத்துடணும். நான் சூஸ் பண்ணுற கலர் அந்த டைலில் எத்தனை இருக்கோ அத்தனையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறது இந்த போர்டு நடுவில் தள்ளிடணும். இப்போது இந்த 3 நான் எடுத்து என் போர்டில் ப்ளேஸ் பண்ணணும். இந்த பிரமிட் சைடில் இருக்குல்ல, இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் நான் இதை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த 3 எடுத்திருக்கேன்ல, அதை நான் எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து இங்கே 2 1 இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், 4 5 எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சிங்கிள் சாக்லேட் ஒரு ரோவில் ஒரு வாட்டி தான் இருக்கும். இப்போ இந்த போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாக்லேட் ஒரு வாட்டி தான் இருக்குது, செகண்ட் ரோலையும் ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ நான் இந்த ரெட் சாக்லேட்டு இந்த இடத்துக்கு கொண்டு போனோன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டேன்னா எண்ட் ஆஃப் மை டர்னில் நான் இதை இப்படி உள்ளே தள்ளிடுவேன். இப்போது இட்ஸ் மை டிசிஷன் டு சூஸ். நான் வந்து 1 2 இப்படி. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோவுக்கு 1 வச்சு இப்படி உள்ளே தள்ளிடலாம். செகண்ட் ரோவுக்கு நான் இதை உள்ளே தள்ளணுன்னா 2 வைக்கணும், 1 2. இதை உள்ளே தள்ளிட்டு இதை எடுத்து நான் என் பேக்கில் போட்டுருவேன், முடிஞ்சு. இல்லை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா இந்த 3 வச்சு என்ன உங்களுக்கு 1 தான் உள்ளே போவோம். பட் இந்த 3 4 காஸ்ட் ஏற உங்களுக்கு உள்ளே போகிறது கஷ்டமாயிடும். ஸோ ஒரு டர்னில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறது இஸ் ஆல்சோ குட் சாய்ஸ். எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிடணும். அதான் நான் சொன்ன மாதிரி. இப்போ நான் என் டர்னுக்கு நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த பிளேயர் அவங்களது எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ சப்போஸ் இந்த பிளேயர் வந்து இதை பிளாக் எடுத்துகிட்டு இந்த 2த்தையும் உள்ளே தள்ளிட்டு பிளாக்கை இப்படி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவ்வளோதான். அடுத்த பிளேயர் அதே மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க, இந்த பிளேயரை இதே மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இந்த டர்ன் இப்படி போயிடும். அடுத்து எல்லாருமே அட் அ டைம் அவங்க சாக்லேட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இப்போது எல்லோரும் நான் அவங்கவுங்க சாக்லேட்ஸ் எடுத்துட்டாங்களா, நான் இதை இப்படி வச்சுட்டு இதை உள்ளத்துக்கு போட்டுருவேன், அவ்வளோதான். என் டர்ன் முடிஞ்சு. 1 நடுவில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே இருக்கிறதெல்லாம் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம இதே தான். ஸோ என்ன ஆகும்னா, இந்த அசுல் கேமில் வந்து எப்போ கேம் முடியும்னா, ஹாரிசான்டலாக ஒரு ரோ, இந்த மாதிரி ஹாரிசான்டலாக ஒரு ரோ முடித்தா கேம் முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரேயில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் தீரணும். ஃபஸ்ட்டு தீர்ந்து ஆகணும். தீர்ந்தால் தான் ஒரு ரவுண்டே முடியும். ஸோ எல்லோரும் அவங்கவுங்கள எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருப்பாங்கள்ல. இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே இருக்கிறது வேணும், நடுவில் இருக்கிறது வேணும் அப்படின்னா நான் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த டோக்கனை எடுத்து நான் வந்து என் போர்டில் இந்த இடத்துல வச்சுக்கணும். இங்கே -1 அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இதை வச்சுட்டு நான் என்ன கலர் வேணும்னு சொல்லணும். இப்போ நான் வந்து இந்த டோக்கன் எடுத்து வச்சுட்டு ப்ரௌனுன்றேன்னா நடுவில் எத்தனை ப்ரௌன் இருக்கோ அத்தனையும் நான் எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் இப்போ ப்ரௌனுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறத எல்லாம் எடுத்துகிட்டு வச்சு உள்ளே மூவ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி. அதுக்கப்புறம் யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி. இப்போ அதுக்கு நான் எல்லாம் எடுத்து வைக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, நான் வந்து இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி திரும்பியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது எல்லாமே காலி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ரவுண்டே முடியும். ஒரு ரவுண்டு முடிவில் தான் நம்ம இதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். சார் நான் இப்படி வைக்கிறேன். இப்போது சப்போஸ் பை சான்ஸ் லாஸ்ட்டு இதெல்லாம் காலியாக இந்த ரெட்டு மட்டும் உள்ளே இருக்குது, நான் இந்த ரெட்டை எடுத்து தான் ஆகணும். ஐ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல வேக்கண்ட் இல்லை. ஸோ நான் இதை எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. இங்கே நான் ப்ளேஸ் பண்ணால் கூட இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் இதை எடுத்து இங்கே வைக்கணும். இங்கே வச்சா எனக்கு இந்த பாயிண்ட்டு மைனஸ் ஆகும், -1 இந்த பிளேஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேயர் டோக்கன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஆல்ரெடி ஃபில் ஆகிட்டு இருக்கும். இது இல்லைனா இந்த பிளேஸுக்கு டேரெக்டாக அது போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை அலைன் பண்ணி எப்படி நீங்கள் சாக்லேட்ஸை கேதர் பண்ணுறீங்கன்றது தான் இந்த கேமோட கீ பாயிண்ட். இப்போ நான் ஸ்கோரிங்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் இங்கே ஒரு ரவுண்டு இது எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான். 1 இப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு. 1 2 3 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 2 3. உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இது வச்சுருக்கீங்க, ஒரு சாக்லேட்டுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி இன்னொரு சாக்லேட் கீழே மேலே லெஃப்ட் ரைட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னா எனக்கு இந்த ப்ளூக்கு ஒரு பாயிண்ட் வரும், ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எனக்கு வர பாயிண்ட் 1 2 3 + 1 4. லாஸ்ட் இப்போது போனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இது முடித்தா ஒரு லைன் ஹாரிசான்டலாக முடித்தா கேம் முடிஞ்சிடும்னு சொன்னேன்னா, கேம் முடித்ததுக்கப்புறம் யூ ஷுட் டேக் 2 பாயிண்ட்ஸ் ஃபார் தட். இதை முடிச்சோங்கன்னா லைனை இப்படி முடிச்சிங்கன்னா, இப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டேக் 7 பாயிண்ட்ஸ். கேம் முடியாது, பட் யூ கேன் டேக் 7 பாயிண்ட்ஸ். இப்போது இந்த கிரிட்டில் ஒரு சாக்லேட் 5 டைம்ஸ் இருக்கும். சப்போஸ் ப்ளூ எடுத்துக்கோங்க, 1 2 3 4 5. ரெட் எடுத்துக்கோங்க, 1 2 3 4 5. ப்ரௌன் எடுத்துக்கோங்க, 1 2 3 4 5. இந்த மாதிரி 5 தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை 5மே ஒரு டைப் ஆஃப் சாக்லேட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் போனஸ். என்ஜாய் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக கேதர் பண்ணி எப்போ ஒரு ரோ முடியுதோ அப்போ இம்மீடியட்டாக கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு யாருக்கிட்ட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த கேம். இந்த கேமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த கேமில் இப்போ சப்போஸ் நீங்கள் 4 பேர் விளையாடுறீங்கன்னா, உங்கள் 4 பேரில் கடைசியாக யார் சாக்லேட் சாப்பிட்டாங்களோ அவங்க தான் இந்த கேம் ஆரம்பிக்கணும். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் மேன், ஃபாலோ.